ஹாய் மக்களே, வல்லார கீரையில் வல்லார முட்டை பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட்டாக சாப்பிட மாட்டீங்க, ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்ருவீங்க. நான் கொஞ்சம் கீரையில் பண்ணனால சீக்கிரமே காலி ஆகிட்டு, நீங்கள் நிறைய கீரையில் பண்ணுங்கள். கீரையோட தண்டை நான் எடுக்கலை, ஏன்னா அந்த தண்டு லைட்டாக கசக்கும். ஆனால் கசத்தாலும் ஒன்றும் இல்லை, சத்துன்னா சாப்பிடுவோன்னு உள்ளவங்க அந்த தண்டோடையே எடுத்துக்கிடலாம். 2-3 தண்ணி கழுவிருக்கேன். கீரை ஃபுல்லுமே மண்ணாக தான் இருந்துச்சு. கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு கீரையை போட்டு கீரையை நல்லா கிண்டி விடணும். கீரை கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சேன். கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. வல்லார கீரை நம்ம சாப்பிட்றதுனால அன்னைக்கு ஃபுல்லுமே நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி கொடுத்து வந்தோம்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வல்லார கீரை கசக்குன்னு தான் எப்போவுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன். கசப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நான் முட்டை, தேங்காய் 2மே போட்டிருக்கேன். முட்டை மட்டும் போட்டும் கிண்டலாம், இல்லைன்னா தேங்காய் மட்டும் போட்டு கிண்டலாம். நான் 2மே போட்டு கிண்டியிருக்கேன். என் பிள்ளை சாப்பாடு கொடுத்ததுக்கு சாப்பாடாக சாப்பிடலை, கீரையை மட்டும் சாப்பிட்டு தான் வயிறை நிறச்சிருக்கா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கீரை நல்லா வெந்த பிறகு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு தேங்காயை நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்புறம் கீரையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு 2 முட்டை அடித்து ஊற்றிருக்கேன். அப்புறம் முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன். ஏற்கனவே கீரையில் உப்பு போட்டிருக்கு, அதனால் முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். முட்டையை நல்லா கிண்டி விட்டுட்டு, முட்டை நல்லா வெந்த பிறகு தேங்காய், அப்புறம் கீரை, முட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்தால் டேஸ்டான வல்லார முட்டை பொரியல் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீரை பொரியல் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.